அதர்வ சட்டம் எப்படி இருக்குன்னாக்க இந்த நாட்டில் அது இல்லை. ஒரு சாதிக்கு இன்னொரு சாதி நிகரானது இல்லை. அது சாதி கூட எல்லாம் வர்ணத்துக்கு நிகரானது அல்ல. ஒருவன் நிலம் வச்சுக்கலாம், இன்னொருத்தன் நிலம் வச்சுக்க கூடாது. ஒருத்தன் கல்வி கற்கலாம், இன்னொருத்தன் கல்வி கற்க கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனா இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லிருக்குன்னா, இங்க எல்லாமும் எல்லாருக்கும் சமம், எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு சொல்றது இந்திய அரசியல் சட்டம். அப்போ இந்திய அரசியல் சட்டத்துல தான் என்ன சொல்லியிருக்குன்னா, கட்டாயம் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 1950 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தவர்கள்லாம் ஆசிரியர், 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தவர்கள்லாம் ஹெட் மாஸ்டர். அன்னைக்கு கட்டாயமா 14 வயசு வரலையும் இலவச கல்வி கொடுக்கணும் அன்னைக்கு சட்டம் எழுதுனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் அறிவிச்சிருக்கணும். ஆனா அறிவிச்சிருக்காங்களா? சட்டத்தை திருத்தி இருக்காங்களா? ஆனா 160க்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் நடந்திருக்குது. ஆனா அடிப்படை தேவையான அந்த மக்களுக்கான நடைமுறையில் தேவைப்படக்கூடிய அந்த கல்வி, ஆராய்ச்சி கல்வி ஆனாலும் சரி, அனைத்து கல்வியும் இலவசம் என்று சட்டத்தை திருத்தினாங்களான்னா இல்ல. சரிங்க, இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை யார் கொண்டு வந்தா? இங்க ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு அம்பேத்கர், பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இருக்கும்போது. அந்த நூலை ஒரு பேட்டரா வச்சு தான் அதன் பிறகு அம்பேத்கர் அவர்களுடைய டிஸ்கஸ் பண்ணி தான் இங்க ரிசர்வ் பேங்க் துவங்கப்பட்டிருக்கு. இந்த இந்தியா இன்னைக்கு இயங்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு துறை சார்ந்த வங்கிகளும் சரி, தனியார் வங்கிகள் அனைத்துமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்குது. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. ஏன்னா நீ இலவசமா கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது அரசியலமைப்பு சட்டம், படிச்சுட்டு வந்தா நீ வேலை கொடுக்கணும்னு சொல்லுது அரசியலமைப்பு சட்டம். அப்ப வேலை கொடுக்கணும்னா படிச்சவன் எவனும் தெரியணும்ல, படிச்சவன்லாம் அங்க பதிவு பண்ணணுங்கிறத ஒரு அலுவலகமே தொடங்கினாங்க. புரியுதுங்களா? அப்போ யாரா படிச்சிருந்தாங்கன்னா போய் பதிவு பண்ணிட்டாங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வேலை கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதுல இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த வேலையில என்னன்னாக்க, ஒரு மேனேஜரா இருப்பார், ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் யாரை எடுப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரே நியமன போஸ்ட் இருந்தது, அன்னைக்கு அதிகாரம் இருந்தது அவங்களுக்கு. அவங்க வேலை செய்யறதுக்கு யாரை எடுத்துக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க அண்ணன் பிள்ளை, தங்கச்சி பையன், அத்தா பையன், இந்த மாதிரி உறவுகள் அடிப்படையிலேயே அங்க பணியை அமர்த்திடுவாங்க. அடுத்தது அந்த வேலைக்கு போறதுக்கு ஒரு தேர்வு இருக்கும், துறை சார்ந்த தேர்வுகள் இருக்கும், பேங்க் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமை கையாளுறது எப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதோடு இல்லாம அந்த எக்ஸாம்ல தேர்வு பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்டை தேர்வு பண்ணக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்கன்னா அவர் சமூகத்தை சார்ந்த உறவினர்களே அங்க இருக்கிறாங்க செலக்ஷன் போர்டில். அப்ப ஈஸா பாஸ் பண்ணிட்டு அவங்கள வேலைக்கு வந்துடுவாங்க. அப்ப பெரும்பகுதியான வேலைகள் இங்க உயர் சாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கே இருக்குது. அப்போ இங்க பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில இருக்கிறாங்க, கூலி தொழிலாளிகளா இருக்கிறாங்க. இப்ப இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா சில ஊர்கள்ல பார்க்க முடியும், அன்னட வயல் இப்ப சாதியை சொல்றாங்க, யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலம் பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்னாக்க அது ஒரு வரப்பு தண்ணி இந்த பக்கம் இருக்கிறது ஒரு அருந்திய சமூகத்தை சார்ந்த நிலமா இருக்கும். அப்படி நிலங்களை விவசாயம் செய்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அரசு பணிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அப்ப கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு இங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறாரு. இந்திய அரசியல் சட்டத்துல பிரிவு 340 ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்து வச்சிருக்காரு. பிரிவு 341 தான் பட்டியல் சமூகத்தினுடைய ரிசர்வேஷன். பிரிவு 342 பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. இப்ப இங்க எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டம் எழுதி போயிட்டாரு. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா இது நடைமுறையில் இருக்கிறது கேட்டோம்னா இல்ல. அது யார் நடைமுறைப்படுத்த வேண்டியது? ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தணும்.
உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன். கல்வி வேலை வாய்ப்பை இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டோம். படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கொடுக்கணும். அப்ப அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நிறுவனங்கள் இருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இப்பதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பதில் நீங்க தான் சொல்லணும். திருப்பூர்ல உலக நாடுகள் ஃபுல்லா ஏற்றுமதி ஆகக்கூடிய அளவுக்கு பனியன் தொழிற்சாலைகள் இங்க இருக்குது. எக்ஸ்போர்ட் கம்பெனிங்க இங்க இருந்தா உள்ள இந்த பனிநாடுகளை தயார் பண்ணி வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அது லாபகரமா தொழிலா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தனியார் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இங்க பனியன் கம்பெனி நடத்திட்டு இருக்குதா? இதை யோசிக்கணுமா வேண்டாமா? இங்க சிப்காட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னாக்க அரசாங்க லேண்டு பொதுமக்களுடைய விவசாய நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒன்று உருவாக்குறாங்க. அதில் பில்டிங் கவர்மெண்ட் கட்டுது லேண்ட் எடுத்துட்டு. அங்கே மிஷினரி போட்ட உபகரணங்களை நீங்கள் வாங்கி தொழில் துவங்கிறதுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? அந்த சிப்காட் ஆரம்பிச்ச நீங்கள் அரசாங்கமே அந்த கம்பெனிகளை எடுத்து நடத்தியிருந்தா படித்த அத்தனை எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருப்பான். துறை சார்ந்து அவங்க படித்ததுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கலாம். அவங்க அத்தனை பேரும் பணி உத்தரவாதத்தோட அரசு பணியாளர் இருந்திருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்ப அரசாங்கம் நிறுவனத்தை துவங்கிச்சா? எல்லாருமே அந்த சிப்காட்ல முதல் கொண்டு வெளியில கம்பெனி வச்சிருக்கிறாரு அப்பா. இங்க ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு கிடைக்குது, அந்த கம்பெனி எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்துறாரு. அப்பா இங்க முதலாளி, புள்ள இங்க முதலாளி. தொழிலாளி யாருன்னா எங்க அப்பா வந்து அந்த அவங்க அப்பாவோட கம்பெனில தொழிலாளியா இருக்காரு, பிள்ளையோட தொழில் கம்பெனில என்ன நான் வந்து தொழிலாளியா இருக்கிறேன். இதுல என்ன மாற்றம் இருக்குது? இப்ப 100 கம்பெனி சிப்காட்ல கொண்டு வந்தீங்கல்ல, இடஒதுக்கீடு அடிப்படையில 18% குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 18 கம்பெனிகள் பட்டியல் சமூகத்தில் ஒதுக்கி இருக்கணும்ல. 27% பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் 27% பேக்வர்டு கம்யூனிட்டி ஒதுக்கி இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு இருக்குது. பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 19%. அதாவது எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% இருக்குது. நீங்க அதபடி ஒதுக்கியிருந்தா கூட இன்னைக்கு இங்க அருந்ததிக்கு உள்ளூர் இடஒதுக்கீடு சொல்லி 3% கொடுத்திருந்தா ஒவ்வொரு சிப்காட்ல 3 அருந்ததியருக்கு முதலாளி இருக்கணுமா, இருக்கு இல்லையா? எந்த சிப்காட்ல அருந்ததிய முதலாளி இப்ப கம்பெனி வச்சிருக்காரு? நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இல்ல 18% பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுன்னா, அங்க 18 கம்பெனி வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுன்னா, அவர் தேவேந்திர குல வேளாளரா இருக்கட்டும், பல்லரா இருக்கட்டும், இல்ல அவர் வண்ணாரா இருக்கட்டும், இல்ல வள்ளுவரா இருக்கட்டும், அருந்ததியா இருக்கட்டும், இல்ல வந்து என்ன சாதியா இருந்தாலும் பட்டியல் சமூகத்தில் 76 சாதிகள்ல அவர் எந்த சாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த 18 கம்பெனிக்கு அவர்கள் தான் ஓனர்னு சொல்லியிருக்காங்களா, இருக்குதா? அப்ப அங்க சட்டம் முறையா நடைமுறைப்படுத்தப்படலைங்கிறது உண்மை. அப்ப என் பிள்ளை படிக்க வைக்கிறோம், எதுக்காக படிக்க வைக்கிறோம்? நான் ஒழுங்கா படிக்கல, அப்ப எங்க வீட்டுல வசதி இல்லை, நான் குறைவா படிச்சதுனால குறைந்த ஊதியத்துக்கு வேலைக்கு போறேன். அப்ப நான் வெளியில பாக்குறேன் அதிகமா படிச்சவங்க அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, ஆனா கஷ்டம் இல்லாத வேலை செய்யறாங்க. அப்ப என் பிள்ளை கஷ்டப்படாம வாழணும் அப்படின்னாக்க, அவன் வாழ்க்கை சிறப்பாக வாழணும்னா அவன் நான் கல்லூரியில் படிக்க வைக்கணும். அவன் படிச்சுட்டு வேலை கிடைச்சிட்டா அவன் அதிகமாக சம்பளம் வாங்குவான். என்ன போல கூலிக்காரனா கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டான். அப்படிங்கிறனால தான் உழைச்சி சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய காசை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அப்படி படிக்க வைக்கிற நாம இந்த அரசாங்கம் நம்மள்ட்ட ஓட்டு கேட்க வருது. உன் பிள்ளைக்கு அந்த அரசாங்க பணிக்கு நாங்கள் உத்தரவாதம் தரணும் எந்த ஆட்சியாளராக சொல்றாங்களா? ஏடிஎம்கேவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே திராவிட மாடல் தான் ஆட்சி நடத்துறாங்க. ஏன் அவங்க உங்க பிள்ளைகளுக்கு, நான் இந்த சாதிக்கலாம் சொல்லல, பொதுவா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்துக்குமே கேட்கிறேன், கல்லூரியில படிக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் துறை சார்ந்த பணி வழங்கப்படும் ஏன் இந்த ஆட்சியாளருக்கு சொல்ல மறுக்கிறாங்க? ஓட்டு போடக்கூடிய நீங்க கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? அப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம் வந்து இங்க நடைமுறையில் இருக்குதா, இல்லாமல் இருக்குதா? இதை யோசிக்கணுமா வேண்டாமா? அரசாங்கம் பஸ் ரூட் இருக்குங்க, டவுன் பஸ் இருக்குது, ரூட் பஸ் இருக்குது. ஆனா போக்குவரத்து துறைன்னு ஒரு துறையே இருக்குதுங்க. ஆனா மேனுபேக்சரிங் கம்பெனி எங்க இருக்குது? அரசாங்க பஸ் ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லையா,
அந்த பஸ்ஸை தயாரிக்கிறது யாரு? அசோக் லைலாண்ட் டாடாவில் இருந்து தான் பஸ் வாங்குறாங்க. இந்த ரெண்டு கம்பெனி பிரைவேட் கம்பெனி. ஆனா இங்க ஒரு அரசாங்கம் நடத்த கொண்டு இருக்கிறாங்க. அரசு பேருந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அரசு பேருந்த தனியார் கம்பெனிட்ட காசு கொடுத்து வாங்குறீங்கல்ல, அதை நீங்க அரசு நிறுவனமா மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா அங்க வேலை படிச்சுட்டு நீ வரக்கூடிய சகோதரனுக்கு என் பிள்ளைங்களுக்கோ அரசு ஊழியரா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அவங்க வேலை உத்தரவாதம் இருக்குமா இருக்காதா? இதை யோசிக்கணுமா வேண்டாமா? செல்போன் நிறுவனம் வச்சீங்க, இன்னைக்கு செல்போன் சிம் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா? பிஎஸ்என்எல் யாருமே அதிகபட்சம் வச்சுக்கிறதே இல்லை, டவர் கிடைக்கலன்னு சொல்றோம். ஆனா 5G ஜியோக்கு பிஎஸ்என்எல் டவர் தான் கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் கொண்டு வந்த தொலைத்தொடர்பு துறைன்னு ஒன்று இருந்தது, லேண்ட்லைன் போன் இருந்தது, அதை முற்றிலும் ஒழிச்சாங்க. டெக்னாலஜி வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சிம் கொண்டு வந்தாங்க. ஏர்செல் தான் முதல்ல சிம் வந்து பல பேர் நிறைய பேருக்கு தெரியாது எந்த சிம் ஃபர்ஸ்ட் வந்தது, இங்கே கொண்டு வந்த நிறுவனம் எதுன்னு தெரியாது. சிம் அதே மாதிரி செல்ஃபோன் எது ஃபர்ஸ்ட் வந்ததெல்லாம் தெரியாது. நான் வந்து ஏர்செல்லுக்கு வரும்போது நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம். அப்போ ரிலையன்ஸ்னு ஒரு ஃபோன் வந்தது, மொத்த ஃபோனையும் காலி பண்ணிடுச்சு. 500 ரூபாய்க்கு ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோன் கொடுத்தாங்க, ஃபோனும் சிம்மும் சேர்த்து அதில். அப்போ அது போல் வந்தவர் படி நடிச்சுன்னா பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் அப்போ நல்லா இருந்தது. ஒரு சிம் கார்டு 1250 ரூபா பிஎஸ்என்எல் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அப்போ ஃப்ரீ சிம் எல்லாம் கிடையாது. அப்போ ஜியோ வந்து 500 ரூபாய் ஃபோன் கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களே பண்ணலாம். பில்லு கட்டலைன்னாக்கா அது வந்து போஸ்ட் பெய்டு தான், ப்ரீபெய்டு கிடையாது. பில்லு கட்டலையா வசூல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டா அப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்க. இப்படி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால லேண்ட்லைன் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, நஷ்டம் ஏற்பட்டது. பிஎஸ்என்எல் ஒழிக்க வந்ததா ஜியோ. அதே ஜியோ அன்னைக்கு ரிலையன்ஸ், இப்போ இன்னைக்கு ஜியோ. இன்னைக்கு பிஎஸ்என்எல் ஒழிக்கிறதுக்கு தான் ஜியோ வந்து டவர்கள்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் நீ டவர் கிடைக்கல. பிஎஸ்என்எல் 5G கிடையாது, அது தெரியுமா? 3G தான் இன்னும் ஒர்க் ஆகிட்டு, இன்னும் 4G அப்டேட் பண்ணல. ஆனால் 5G எங்கே இருக்குது? ஜியோவில் இருக்குது. அரசு நிறுவனம் பிஎஸ்என்எல் அரசு நிறுவனமா? 51% ஷேர் தான். அது அதுக்கு முன்னாடி தான் அரசு நிறுவனம். இப்போ அரசு நிறுவனமும் இல்லை, அரசு நிறுவனத்தில் ஷேரில் இருக்குது. 49% ஷேர் பிரைவேட்டு, 51% தான் இப்போ பிஎஸ்என்எல் அரசு நிறுவனம். இப்போ அந்த 51% ஒழிக்கிறதுக்கு ஜியோ டவர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜியோவில் வேலை செய்கிற யாராவது அரசு ஊழியரா? என் பசங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க பணி நிரந்தரம் இருக்குதா? இல்லை அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய ஊதிய குழு நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய ஊதியம் கிடைக்குமா தனியார்ல அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்குது. இது ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் தொழிலெல்லாம் வந்து நீங்கள் இறந்து செய்யல, அடுத்த கொடுத்துட்டீங்க பிரைவேட்லேயே. கட்டாயம் பிரைவேட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பின்பற்றப்பட்டிருக்கோ இடஒதுக்கீடு, அதே போல ஒவ்வொரு நிறுவனத்திலும் இடஒதுக்கீடு அடிப்படையில் பணியாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்கணும் சட்டம் இருக்கணுமா வேண்டாமா? அந்த சட்டமாக கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா? கொண்டு வரல. ஆனா உங்கள்ட்ட ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவோம், நீங்க நல்லா இருக்கலாம் இப்படின்னு வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உங்க பிரச்சனையை தீர்க்கிறது பிரச்சனையா, உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது பிரச்சனையா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக உங்க வாக்குகளை செலுத்துறீங்களே, உங்க பிள்ளைங்க எதிர்காலம் இங்க மழுங்கடிச்சு கொண்டு இருக்குது. இதை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறது இல்லை? 200 ரூபா 300 ரூபா காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டா போயிடுறோம். ஓட்டு போற அன்னைக்கு 300 ரூபா 500 ரூபா கொடுத்தா வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த காசு பெருசா இருக்குது. என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆக போகுது, என் பேர பிள்ளையோட நிலைமை என்ன போகுது அப்படின்னு நினைச்சுன்னா அந்த காசை நீங்க வாங்க தோணுமா? எவனா காசு கொடுக்கணும் வரும்போது அவனை விளக்காம அதை எடுத்து நீங்க அடிச்சு எனக்கு சட்டத்தில் என்ன இருக்கோ அதை கொடுடா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை கேட்டிருந்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவங்க சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்களா இல்லையா? அப்போ நாம நம்ம பிள்ளையோட நம்ம பேர பிள்ளையுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கா இல்லையா? அப்ப ஜெய்பி மாடல்ங்கிறது என்னன்னா சட்டத்தின்படி ஆட்சி நடத்துவது. இதுதான் ஜெய்பி மாடல். புரியுதுங்களா? அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க